வெல்கம் டு மை சேனல் அஜு ஆர்கானிக் டெரஸ் கார்டனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன நாம் பார்க்க போகிறோம்னா, மோர் மிளகா வீட்டிலையே சுவையாக போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மிளகாயில் தான் இன்றைக்கி நம்ம மோர் மிளகா போட போகிறோம். இந்த மோர் மிளகா போடுறதுக்கு நம்ம இந்த மிளகாயில் இருக்கிற காம்பை நீக்கியிருக்கோம். பாதியை வெட்டியிருக்கோம், ஃபுல்லாக வெட்டல, பாதி தான் வெட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மிளகா 3/4 கிலோ இருக்குது. பாருங்கள், எடை பாருங்கள், 3/4 கிலோ இருக்குது. எடை போட்டாச்சு. இப்போ இந்த ஓட்டை போடுறோம் பாருங்கள். இது மாதிரி இதில் போடலாம் ஓட்டை, இல்லைனா ஊசி, கோணி ஊசி இருந்தாலும் கோணி ஊசினையும் ஓட்டை போட்டுக்கலாம். அங்கங்கே 2-3 ஓட்டை போட்டோம்னா அந்த மோர் போய் அந்த இதில் போய் எல்லாம் இறங்கும். நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா அது உப்பாக இருக்கும். இதில் உப்புலாம் இருக்காது. கரெக்டாக நம்ம உப்பு கரெக்டாக போட்டோம்னா இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் குத்தி ஓட்டை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1/2 லிட்ரு தயிர், 1/4 லிட்ரு தண்ணி ஊற்றி 3/4 லிட்ரு ஆக்கியிருக்கோம். அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம இதை இது பண்ணுறோமோ மோர் மாதிரி கலக்கணும். கொஞ்சோட கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுருக்கணும். பாருங்கள் எப்படி கலக்கியிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த மோர் மிளகாயிலே அது அதில் மோரில் போட்டுரும் எல்லாத்தையும். மோரில் போட்டு நல்லா மேலேயும் கீழே நல்லா கிளறி விடணும். அந்த மிளகா ஃபுல்லாக அந்த மோர் உள்ள நுழையிற மாதிரி பார்க்கணும். நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் கலக்கி விட்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த மோர் இந்த மிளகாக்குள்ளே அந்த ஹோல்ஸில் போய் இறங்கும். போட்டாச்சு. இது இப்போது பார்த்திங்கன்னா 48 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், இப்போயே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. 48 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை காய போடுறோம் நம்ம இன்றைக்கி. பாருங்க, உரெல்லாம் புழிஞ்சி எடுத்துகிட்டு காய போடணும். அப்படியே இது மாதிரி நம்ம காய வச்சு போட்டோம்னா அது நல்லா நமக்கு உப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே போட்ட அனுபவத்தில் தான் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தான் இப்போ 2வது உப்பு போட்டிருக்கோம். இதை நீங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நெய் வாசனை அடிக்கும். அதாவது நெய் நம்ம மிளகாயில் போட்டு வறுத்தா எப்படி இருக்குமோ அந்த வாசனை அடிக்கும். அது பார்த்தா நல்ல மணமாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ காய போட்டு சாயந்தரம் நைட் எடுக்கிற நேரம் ஆகிடுச்சு. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக. ஆமாம், அவ்வளோதான். இதை திரும்பி எடுத்து அந்த மோரில் திரும்பி அந்த மோரிலே போட்டுடணும். இது மாதிரி ஒரு மோர் காலையில் வரைக்கும் ஒரு 3 நாள் போட்டிங்கன்னா அந்த மோரில் ஊறி இதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம சும்மா காய போட்டோம்னா அது ஒரு மோர் மிளகா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா நம்ம திரும்ப அதை எடுத்து மோர் உள்ளே போட்டுடுறோம். எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அந்த மோரில் திரும்பவும் கலக்கி விட்றோம் நல்லா. அப்போ தான் அது திரும்பவும் மேலே கீழெல்லாம் மோர் உள்ளே ஹோல்சேல் ஆகும். இது பாருங்கள், இது மக்கிய நாள். திரும்ப இன்றைக்கி அதை எப்படி கலர்லாம் சுத்தம் மாறிடுச்சு பாருங்கள். அது திரும்பி இன்றைக்கி காய போட்டு எடுத்து இந்த 1 வாரம் ஆச்சு. பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருந்தது இது எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் மோர் மிளகா. இதை வறுத்திங்கனாலே நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ இதை வறுத்து பாருங்கள், உங்களுக்கு நெய் வாசனை வரைக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு.